Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TRB கல்வியல் எஜுகேஷன் மெத்தடாலஜில போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல டோட்டலா 8 யூனிட் வந்து இருக்கு. சோ நான் வந்து இந்த புக்ஸ்ல தான் வந்து நான் படிச்சிட்டு இருக்கேன். சோ இங்கிலீஷ் மீடியம் and தமிழ் மீடியம் ரெண்டுமே வந்து நான் வாங்கி இருந்தேன். சோ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் and தமிழ் மீடியம் ரெண்டுமே வந்து வீடியோ போடுங்க அப்படினு சொல்லிட்டு சோ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இத அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். சோ ஆல்ரெடி புக்ஸ் இருந்தாலும் சரி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி. ஸோ ஃபஸ்ட் யூனிட் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்துட்டு இதுக்கான கொஷின் ஆன்சர்ஸும் நான் வந்து ஒரு 75 கொஷின் ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் தான் அது. ஸோ இதோட மீனிங்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ என்னென்ன டாபிக் கீழே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா முன் தொடக்க கல்வி. டைட்டில் வந்து முன் தொடக்க கல்வி. முன் தொடக்க கல்வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி என்பது 3 to 6 வயது உள்ள குழந்தைங்களுக்கு வழங்கப்படக்கூடியதான் முன் தொடக்க கல்வி அப்படின்னு அர்த்தம். 3 to 6 இயர்ஸ் குழந்தைங்க படிக்கிறது. தொடக்க கல்வி வழங்கும் பள்ளிகள் என்னென்னா நர்சரி ஸ்கூல்ஸ், கிண்டர் கார்டன், பிளே ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி. ஸோ அதாவது குழந்தை பேணும் பள்ளிகள், குழந்தை பூங்கா, விளையாட்டு பள்ளி அதாவது வந்து நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. 1944 பார்த்தீங்கன்னா சார்ஜென்ட் அறிக்கை அரசு குழந்தைங்களுக்காக நர்சரி பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு, அறிவிச்சிருக்காங்க. 1940 பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வருகை புரிந்த மாண்டிசோரி அம்மையார் அப்படிங்கிற ஒரு அம்மையார் வந்து பல நகரங்களில் மாண்டிசோரி பள்ளி நிறுவினார். மாண்டிசோரி ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நிறுவனவங்க பார்த்தீங்கன்னா மாண்டிசோரி அம்மையார். அவங்க 1940 இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க தான் வந்து இதெல்லாமே நிறுவியிருக்காங்க நிறைய நகரத்தில். சரிங்களா, ஸோ இதெல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இது படிச்சுட்டு நம்ம கொஷின் ஆன்சர்ஸை டிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 1940 பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு வந்து மாண்டிசோரி அம்மையார் தான் அவங்க பேர். பல நகரங்களில் மாண்டிசோரி பள்ளி நிறுவியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட்ரிக் ப்ரொஃபோல் என்பவர் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன் முறையை பயன்படுத்தியிருக்காரு, அதாவது அறிமுகப்படுத்தியிருக்காரு. சரிங்களா, அவர் பேர் என்னன்னா பிரெட்ரிக் அப்படிங்கிற அவரோட பேர். சரிங்களா, ஸோ அதே மாதிரி ப்ரொஃபோல், மாண்டிசோரி அம்மையாரும் ரூசோ ஆகியோரும் குழந்தை கல்வியுடன் தொடர்புடையவர்கள். இவங்கெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸான எஜுகேஷனுக்காக இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாண்டிசோரி அம்மையார் மனோதத்துவ மருத்துவர். இவங்க வந்து ஒரு மனோதத்துவ மருத்துவர். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இத்தாலியில் வந்து அவங்க மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண். இத்தாலியிலேயே அவங்க தான் வந்து முதல் மருத்துவ பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சிறு குழந்தைகளை பயிற்றுவிக்க ஊக்குவிக்க முறை, அதாவது சின்ன குழந்தைங்களை எப்படி என்கரேஜ் பண்ணி அவங்கள எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டடீஸை வந்து எஜுகேஷனை நல்லா எஜுகேட் பண்ணோம் அப்படின்ட்டு மாண்டிசோரி முறை கல்வியை வந்து அவங்க வந்து இது பண்ணாங்களாமா. சரிங்களா, உருவாக்கிய முறை மாண்டிசோரி முறை கல்வி. அதாவது சிறு குழந்தைகளை எப்படி வந்து ஸ்டடீஸை வந்து எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கரெக்டாக வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இம்முறையை ஜனவரி 6, 1907 ரோம் நகரில் தனது பள்ளியில் அறிமுகப்படுத்தினார். அவங்களோட பள்ளியில் 1907 அன்னைக்கு 1907 அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரூசோ என்ற தத்துவவாதி குழந்தைகள் இயற்கையின் போக்கில் வளர அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இயற்கை நேச்சுரலாக குழந்தைங்க வளரணும் அப்படின்ட்டு அவர்கள் இயற்கையோடு இணைந்து இயற்கையின் நியதிகளின்படி, அதாவது நேச்சுரலாக குழந்தைங்க வளரணும் அப்படின்னு சொல்லி குழந்தை பருவத்தில் புதிய அனுபவங்களை பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? ரூசோ. மிகையான கட்டுப்பாடு பொருத்தமற்றது என்றார். ரொம்ப கட்டுப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்களுக்கு ஆப்டாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? ரூசோ. அடுத்தது தேசிய கல்விக் கொள்கை வந்து 1986 மழலையர் கல்வியை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சியோடு திட்டத்தோடு இணைந்து அனைவருக்குமான கல்வி திட்டத்திற்கான பக்கபலமாக இருக்க வழிவகை செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. 1986 தேசிய கொள்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மழலையர் கல்வியில் வந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தோடு இணையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அங்கன்வாடிகள், ICDS அப்படின்ட்டு ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம். இதுதான் அங்கன்வாடிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒன் வேர்டில் வந்துச்சு. ICDS அப்படின்னா அங்கன்வாடிகள் திட்டம். சரிங்களா, மத்திய அறிவுரை கல்விக் கழகம் CABE அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மத்திய அறிவுரை கல்விக் கழகம், சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் முன் தொடக்க கல்வி குறித்து அறிவித்த நியதிகள். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு
கழகங்கள் சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா முன் தொடக்க கல்வி இலவச கல்வியாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நமக்கு எப்பயுமே வந்து அங்கன்வாடி எல்லாம் வந்து நமக்கு இலவசம் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிராமப்புற நகர்ப்புறங்களில் நர்சரி பள்ளிகளை தொடங்க வேண்டும். இதோட கொள்கைகள்லாம் இதுதான். இக்கல்வியை பெண் ஆசிரியர் மட்டுமே கற்பிக்க வேண்டும். இதற்காக ஆசிரியர்கள் தனிப்பயிற்சி பெற வேண்டும். ஸோ இதெல்லாமே யார் அதாவது தேசிய மத்திய கொள்கைகள் கொண்டு வந்துச்சான். அடுத்தது முன் தொடக்க கல்வியின் குறிக்கோள்கள். அதாவது எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஆரோக்கியமான உடல் நலம் மற்றும் சிறந்த பழக்க வழக்கங்கள் இருக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் விருப்பத்தகுந்த சமூக மனப்பான்மைகள். விருப்பத்தகு அதாவது சமூக மனப்பான்மை வந்து எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பாக இருக்கணும், எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மனவெளிச்சி பக்குவம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலையார்வத்தை வளர்த்தல், அறியும் ஆவலையும் தூண்டுதல். அது அறியும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தெரியப்படுத்துகிற இன்ட்ரெஸ்ட்டை அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு. கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறனை வளர்த்தல். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த நமக்கு ஸ்டேஜ் ஃபியர் சொல்லுவாங்களே அந்த மாதிரிலாம் இல்லாமல் குழந்தைங்க வந்து வாலண்டரியாக அவங்களோட ஆசைகளை சொல்கிற மாதிரி கருத்துக்களை வெளிப்படும் திறனை அவங்கக்கிட்ட நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் இயக்கத்திறன். ஸோ நம்ம ஆட்டிடியூடாகவும் குழந்தைங்களை வச்சுக்கணும். 1951 முதலில் மத்திய அரசு இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் 2000 பால்வாடிகளை ஆரம்பிச்சது. 1951 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2000 பால்வாடிகளை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது 1500 மக்கள் தொகைக்கு ஒரு பால்வாடி, 1500க்கு ஒரு பால்வாடி அப்படிங்கிற ஆசிரியர், அதாவது அதற்கு ஒரு ஆசிரியர் ஒரு உதவியாளர் என நியமித்துள்ளது. இப்போ வரைக்கும் இந்த மாதிரி வந்து அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸை சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு முன் தொடக்க கல்வினா என்ன அப்படின்ட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணுறேன். ஸோ 2-3 பேஜஸ் இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டுக்கு. ஸோ செகண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு வரும். இதை படிச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வியல் சமவாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். கல்வி நிறுவனங்கள் நாட்டுடைமையாக்கப்படுதல். அதாவது கல்வியல் அப்படிங்கிறது சம வாய்ப்பு அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க எடுத்துக்கிட்ட நடவடிக்கை ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கல்வி நிறுவனங்கள் நாட்டுடைமையாக்கப்படுதல். கல்வி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டுடைமையாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுநிலை பள்ளிகள், ஸோ காமன் ஸ்கூல் சிஸ்டம் திறக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநிலங்களுக்கிடையே வேறுபாடு இல்லாமல் கல்விக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஸோ மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே வேறுபாடு இல்லாமல் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேரளாவிற்கு அதிக நிதியும் ஒடிசாவிற்கு குறைவான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்னதான் வந்து ரூல்ஸ் வந்தாலுமே இந்த மாதிரி வந்து பார்ஷாலிட்டியில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நகர்ப்புற பள்ளிகளில் கல்வி தரம் கிராமப்புறங்களிலும் இருக்க வேண்டும். ஸோ சிட்டியில் இருக்கிற மாதிரியே எஜுகேஷன் வேல்யூஸு அதுக்கப்புறம் வந்து ஒர்த்து வந்து அங்கே கிராமத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சிறப்பு பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், நலிவுற்றோர் மற்றும் மலையின் மக்களுக்காக பள்ளிகள் அதிக அளவில் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி இலவசமாக்கப்பட வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி அரசு நிதியுதவி எந்த இடையூறும் இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேல்நிலை வரை கல்வி கட்டாயப்படமாக்கப்பட வேண்டும். அதாவது இதெல்லாமே எதுக்குன்னா கல்வி சம வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முன் தொடக்க கல்வியில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இடைநிலை கல்வி. ஸோ பள்ளி கல்வியை விட்டு விலகிய குழந்தைகளுக்கு 9 to 14 பள்ளி, அதாவது 9 to 14 இயர்ஸ் பள்ளிக்கு வெளியே எந்த வகுப்பிலும் சேர்ந்து படிக்க உதவுதல். ஸோ 9 to 14 இயர்ஸ் இருந்தாலே குழந்தைங்க எங்கேனாலும் நம்ம வந்து சேர்ந்துக்கலாங்கிற திட்டம் கொண்டு வரணும். 1978 பார்த்திங்கன்னா முறைசாரா கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. முறைசாரா கல்வியின் செயல்பாடுகள் என்னென்னா பகுதி நேர கல்வி, சிறப்பு பாடங்கள், பெண் கல்வி. ஸோ வந்து அவங்க பார்ட் டைமாக படிக்கிறாங்களே அதுதான் முறைசாரா கல்வி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி UNICEF அப்படின்னா இந்த நிதியுதவி பெற்று நடத்தப்படும் இக்கல்வி திட்டம் கற்போர் செய்யும் தொழிலை ஓட்டிய பாடத்திட்டங்களை கொண்டே கற்பிக்கப்படுகிறது. அதாவது இது வந்து நிதியுதவி வாங்கிட்டு இது நடத்தப்படக்கூடிய ஒரு திட்டம்ங்கிறாங்க. UNICEF அப்படிங்கிறது நிதி பெற்றுக்கொண்டு, அதாவது நிதியுதவி பெற்று நடத்தப்படும் இக்கல்வி திட்டம் கற்போர் செய்யும் தொழிலை ஒட்டிய பாடம், அதாவது எஜுகேஷ்னல், அதாவது தொழிற்கல்வின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கல்விகள், IT இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அடுத்தது வயது வந்தோர் கல்வி. பார்த்திங்கன்னா வயது வந்தோர் கல்வியில் ஒருவர் எழுதவும் படிக்கவும் கணக்கறியவும் மற்றும் அடிப்படை பொருளாதார அறிவும் பெற முடியும். ஸோ முதியோர் கல்வின்னு சொல்லும்போது அதை வயது வந்தோர் கல்வி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வயது வந்தோர் கல்வி திட்டங்கள் பலநோக்கு வயது வந்தோர் கல்வி, சமுதாய கல்வி, கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம், நேரு இளைஞர் மையங்கள், தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம், தேசிய எழுத்தறிவு இயக்கம், மக்கள் கல்வி நிலையங்கள், அறிவொளி இயக்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ வந்து ஓரளவுக்கு வயதானவங்களுக்கும் கல்வி வந்து சொல்லித்தராங்க. எழுத்தறிவு, படிப்பறிவு, ஒரு ஜென்ரல் நாலேஜாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செயலறிவு கல்வி.
பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்நோக்கு கல்வி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ செயலறிவு கல்வி பார்த்திங்கன்னா எழுத்தறிவு இல்லாத ஒருவருக்கு வழங்கப்படும் கல்வி அறிவு. செயலறிவு கல்வி அதாவது ஆக்டிவிட்டி மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ப்ராக்டிக்கல் மூலமாகவும் சொல்லித்தரலாம். ஒருவர் செய்யும் தொழில் வளர்ச்சியின் பயன்படக்கூடிய செயல்களை செய்ய செயலறிவு கல்வி உதவுகிறது. ஏதாவது ஒரு தொழில் பண்ணோன்னா அது வந்து இது உதவியாக இருக்கும். உழவர்கள், மீனவர்கள், மலையின மக்கள்கள், குடிசை தொழில் புரிவோர் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கல்வி திட்டம் செயல்படுது. உழவர் செயலறிவு கல்வி திட்டம் பார்த்திங்கன்னா 1967 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவில் முழுவதும் 9000 உழவர்கள் செயலறிவு கல்வி மையங்களில் ஆரம்பிக்கப்பட்டன. அதாவது உழவருக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, 9000 வந்து செயலறிவு மையங்கள் வந்து கல்வி மையங்கள் இருக்காமா. அடுத்தது பார்த்திங்கன்னா பல்நோக்கு செயலறிவு கல்வி திட்டம் 1967 பார்த்திங்கன்னா இது தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது UNESCO அப்படின்ட்டு. ஸோ நிதியுதவியுடன் செயல்படுகிறது தான் இது பல்நோக்கு செயலறிவு கல்வி திட்டம். நகரங்களில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் எழுத்தறிவு இல்லாதவர்களுக்காக ஆரம்பிப்பது. அதாவது சிட்டியிலிருந்து படிப்பறிவு இல்லாதவங்களுக்காக இது பல்நோக்கு செயலறிவு கல்வி திட்டம் செயல்பட்டிருக்காங்க, அதாவது தொடங்கியிருக்காங்க. இதுவும் நிதியுதவியோட வந்து இது நடக்கக்கூடிய ஒரு கல்வி மையம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது தொழிலாளர்களுக்கான கல்வி திட்டங்கள். தொழிலாளர்களுக்கு என்னென்னா கோத்தாரி குழு தொழில் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. நம்ம வந்து படிச்சிருப்போம். கோத்தாரி குழு என்ன பண்ணுது, நம்ம காமர்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதனால் 1945 பார்த்திங்கன்னா அகில இந்திய தொழில் கல்வி கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது. 1951 யுனெஸ்கோ முதலாக தொழில் கல்விக்கு நிதியளித்தது. ஸோ ஃபஸ்ட் யுனெஸ்கோ அப்படிங்கிற யுனெஸ்கோ தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த நாடு தான் முதல் வந்து நமக்கு நிதியுதவி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 356க்கும் மேற்பட்ட ITI நிறுவனங்கள் தொழிற்கல்வி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. ஸோ நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து தொழிற்கல்வி தருது. 8th பாஸ் பண்ணால் கூட நமக்கு ITIயில் ஒரு டிகிரி இருக்குது. ஸோ 10 month கோர்ஸ், 1 year கோர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் தொழிற்கல்வி. ஸோ அந்த மாதிரி கூட படிச்சுக்கலாம். உயர்நிலை பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளிலும் பொது பாடங்களுடன் கற்பிக்கப்படுறீங்க. ஸோ அதாவது உயர்நிலை பள்ளிகளில் கூட ஸோ நமக்கு வந்து சொல்லித்தராங்க. தையல் பயிற்சி இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு தொழில் கல்வியில் சொல்லித்தராங்க. சரிங்களா, பாடங்கள் எடுத்துக்காட்டு மெக்கானிக்கல், மின் சாதனங்கள், தொழில்நுட்ப சித்திரங்கள், நர்சிங் ஹோம், ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் போன்றவை, ஹோம் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லித்தராங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே சொல்கிறாங்க. அடுத்தது திறந்தவெளி பள்ளி. கிராமப்புற பெண்களுக்கும் படிப்பை பாதியில் விட்டவர்களுக்கும் தொடர்கல்வி வாய்ப்பினை அளித்தல். ஸோ திறந்தவெளி கல்வினா பாதியில் பண்ணினவங்க கிராமத்தில் இருக்க பெண்களுக்கெல்லாம் இது வந்து டிஸ்டன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயது வரம்பு தளர்த்தப்பட்டவர்கள் ஏஜ் ஆனால் கூட படிச்சுக்கலாம். பள்ளி இறுதித் தேர்வுக்கு பின் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. அதன் மூலம் மேல்நிலை கல்வி திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் வாயிலாக படிப்பை தொடரலாம். ஸோ ஸ்கூலில் வந்து நமக்கு TC கொடுத்துட்டாங்கன்னா கூட நம்ம இயர் 2 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த இயர் நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா திறந்தவெளி பல்கலைக்கழகம் பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ எழுதவும் படிக்கவும் மட்டுமே தெரிந்த ஒருவர் 10 ஆண்டுகள் படிக்கக்கூடிய கல்வி 2 ஆண்டுகளில் பெற முடியும். எடுத்துக்காட்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகம் கிராமப்புற மக்கள், மலையின மக்கள், வயது வந்தோர் ஆகியோருக்கான கல்வியை வழங்குகிறது. அனைத்து தரப்பு மாணவர்களும் வீட்டிலிருந்தபடியே விரும்பிய பாடத்தை எந்த வயதிலும் படிக்கலாம். முறையான கல்வி தகுதி இல்லை என்ற உயர்கல்விக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுவதில்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முறையான கல்வி முறை இல்லைன்னு சொல்லி மறுக்கப்படுறது கிடையாதுங்கிறாங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங், ஸோ NIOS அப்படின்றது ஷார்ட் ஃபார்ம்ஸில் ஃபுல் ஃபார்மும் கேட்பாங்க. கொஷின்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேசிய கல்விக் கொள்கையின்படி மத்திய கல்வி அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்படும் கல்வி நிறுவனம் ஆகும். தமிழ்நாட்டில் மாநில கல்வித்துறை மூலம் வயது சான்றிதழை கொண்டு நேரடியாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி கொண்டு 10ஆம் வகுப்பு, ஸோ 8ஆம் முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம 10th எழுதலாம். 10th இருந்ததுன்னா 12th எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுறோம் இல்லையா திறந்தவெளி கழகம் டிஸ்டன்ஸில். ஸோ 8th பாஸ் பண்ணல 10th எழுதலாம், 10th இருந்தால் 12th எழுதலாம். அந்த மாதிரி நம்ம படித்து நம்மளோட திறமையை வச்சு கொஞ்சமாக பாஸ் பண்ணி நம்ம படித்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. கல்வியில் எண்ணிக்கையில் பெருக்கம் மற்றும் தரம். ஸோ புதிய கல்விக் கொள்கை 1986 கல்வியில் எண்ணிக்கை பெருக்கத்தை தரத்தை வலியுறுத்துகிறது. புதிய கல்விக் கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. இதெல்லாம் 1 wordல வரும், குறிச்சிக்கோங்க. அறிவொளி இயக்கம் கல்வியில் தொகை பெருக்கத்தை உயர்த்துவதில் அக்கறை செலுத்தியது. அறிவொளி இயக்கம் தான் நம்மளோட கல்வி தொகை பெருக்கத்தை உயர்த்துறதுக்கு ரொம்பவுமே வந்து என்ன பண்ணுச்சு, அக்கறை செலுத்தியது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் அடிப்படை குறியீட்டளவு தரத்தை அடைந்திருக்க வேண்டும் என்பதே கல்வியின் தரமாகும். அவங்க அடிப்படை தரத்தை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வியின் தர மேம்பாட்டு முறைகள் பார்த்திங்கன்னா கரும்பலகை இயக்கம், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள், திருத்தி அமைக்கப்பட்ட பாடநூல்கள், தேசிய கல்வி இயக்கம்,
அதே மாதிரி நவோதயா பள்ளிகள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டைட் அப்படின்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா DIET அப்படின்ட்டு டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கற்பிக்கும் தரத்தை உயர்த்துவதற்காக நாடெங்கும் மாவட்ட ஆசிரியர்கள் பயிற்சி நிறுவனம் DIET அப்படின்ட்டு டைட் தொடங்கப்பட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NLMனா நேஷ்னல் லிட்ரஸி மிஷன். ஸோ தேசிய கல்வியறிவு இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அடுத்தது வேலையின்மை. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ NLM வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வரும்.